அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் இந்த தொடர் நிறைவுக்கு வர இருக்கின்றது. நாளை அதை நான் நிறைவு செய்ய இருக்கின்றேன். இன்று இயேசு மகத்தான உலக ஆளுமை என்று விவிலியம் இயேசுவை பாராட்டுகிறது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு 3:16 1 தீமோத்தேயு 3:16 பவுல் ஒரு வியப்பான ஒரு செய்தி எழுதியிருக்கிறார். அதற்கு ஒரு தலைப்பும் கொடுக்கப்பட்டது, சமயத்தின் உயர்வான மறை உண்மை. 16வது இறைமொழியில் பவுல் சொல்கிறாரு, நமது சமயத்தின் மறை உண்மை உயர்வானது என்பதில் ஐயமே இல்லை. அது பின்வருமாறு. நம் கிறிஸ்தவத்தின் மிக மேலான மறை உண்மை என்னன்ட்டு பவுல் சொல்கிறார் பாருங்க. இயேசுவை பற்றி தான் சொல்கிறார். மானிடராய் அவர் வெளிப்படுத்தப்பட்டார். இயேசு ஒரு மனிதராக பிறந்தார். தூய ஆவியாரால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். தூய ஆவியார் இயேசுவுக்கு சான்று பகர்கிறார். அவர் ஒரு நேர்மையாளர். அவர் ஒரு மனிதராக தோன்றினார். அவர் ஒரு நேர்மையாளராக எண்பிக்கப்பட்டார். வானதூதருக்கு தோன்றினார். பிற இனத்தாருக்கு பறைசாற்றப்பட்டார். பவுலே அதை செய்தார். இந்த உலகின் எல்லா இனங்களுக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா நாட்டினருக்கும் இயேசு நற்செய்தியாக பறைசாற்றப்பட்டார். இன்றும் பறைசாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்புறம் சொல்கிறாரு, உலகினரால் நம்பிக்கையோடு ஏற்கப்பட்டார். இந்த உலகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. இந்த உலகில் இன்று இயேசு மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அவர்கள்தான் உலகிலே மிகப்பெரிய எண்ணிக்கையாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகம் இயேசுவை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டது. கடைசி அவர் சொல்கிறாரு, மாட்சியோடு விண்ணேற்றம் அடைந்தார். இதுவே நமது சமயத்தின் உயர்வான மறை உண்மை என்று பவுல் சொல்கிறார். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுவே இயேசுவின் பெருமை. இதுவே இயேசுவின் ஆளுமை. இயேசு ஒரு மனிதராக பிறந்தார். அவர் இறைமகன். அவர் தூய ஆவியாரால் நேர்மையாளர் என மெய்ப்பிக்கப்பட்டார். வானதூதருக்கு தோன்றினார். இந்த உலகத்திற்கு நற்செய்தியாக அறிவிக்கப்பட்டார். இந்த உலகம் அவரை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டது. இன்று அவர் விண்ணேற்றம் அடைந்து தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருக்கிறார் என்று இயேசுவின் ஆளுமையின் நிறைவை, சுருக்கத்தை ஒரே ஒரு இறைமொழியில் பவுல் அடக்கி விடுகிறார். அத்தகைய இயேசுவில் நாம் மகிழ்வோமாக, பெருமை அடைவோமாக, இயேசுவை பிறருக்கு பறைசாற்றுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.